ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பழைய துணியில் நம்ம பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னது பேஸ்கெட்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக பேஸ்கெட் வந்துட்டு ஒயர் கூடையில் செய்வாங்க, ஒயரில் தான் செய்வாங்க. நம்ம நம்மக்கிட்ட இருக்க பழைய நைட்டியை வச்சே, பழைய துணிப்பையை வச்சே நம்ம அழகான ஒரு குட்டி பேஸ்கெட் ரெடி பண்ணலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன செய்கிறேன்றது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இப்போது நான் 4 பக்கமுமே 30 சென்டிமீட்டர், அதாவது 12 இன்ச் அளவுக்கு நான் 4 பக்கமும் வெட்டி எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே இன்னொரு கிளாத்து, நான் பழைய என்கிட்ட ஒரு கட்டைப்பை மாதிரி இருந்துச்சு, அந்த பையை தான் எடுத்துக்கிறேன். இது நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கும், துணி அங்கிட்டு இங்கிட்டு நழுவாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி உங்கள்கிட்ட பழைய பேக் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அந்த பேக்கில் 4 பக்கமும் 12 அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு துணி வைக்கணும். அதுக்காக என்னோடய பழைய நைட்டியிலேருந்து நான் இந்த துணியை எடுத்துக்கிறேன். அதையுமே ஒரே அளவுக்காக 12க்கு 12 அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த 4 மூலையிலையுமே 4 இன்ச் அளவுக்கு 4 இன்ச் அளவுக்கு சதுரமாக இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வரைஞ்சிட்ருக்கிறது இதை 4 பக்கமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பீஸ் நமக்கு தேவையில்லை. கரெக்டாக 4 பக்கமும் 4 இன்ச் அளவுக்கு எடுத்திங்கன்னா மட்டும்தான் பேஸ்கெட் அழகாக நீட்டாக வரும். நீங்கள் எந்த ஒரு சைஸ் எடுத்தாலும் சரி, 30 இன்ச் எடுத்தாலும் சரி, அந்த 30 இன்ச்சில் 5 வச்சு கட் பண்ணிக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். இது சின்ன கூடையாக வர்றதுனால நான் 4 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். 12 இன்ச்சு, இப்போ 3x12 3 பீஸாக வரும் இல்லையா? இப்போ இது ஒரு சதுரம், அது ஒரு சதுரம், அது ஒரு சதுரம், 3 பீஸாக வரும். அப்போ 3x12 இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த 4 பீஸையும் தூக்கி போட்டுறாதீங்க. இது இன்னொரு ஏதாவது ஒரு கிராஃப்ட் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை பத்திரமா வச்சுருக்கோங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இப்போ எப்படி வச்சுருக்கேனோ இந்த சைஸுக்கு தான் அடிச்சுக்கணும். அப்படியே மடக்கி வச்சோம்னா இந்த பக்கத்து 4ம் இந்த பக்கத்து 2ம் அந்த பக்கத்து 2ம் வரும். இப்போ அந்த 2 பீஸோட ஓரங்களை நம்ம அடிக்க போகிறோம். கரெக்டாக அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா இந்த கார்னரில் இருக்கிற 2 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். 2 பீஸை எடுத்து ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, எண்டிங்லேயும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி. நமக்கு எப்படி செய்கிறோன்ற மெத்தடை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம எவ்வளோ பெரிய பேக் வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த பேஸ்கெட் நமக்கு எல்லாமே வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடைகளில் போய் வாங்கும்போது அது பிளாஸ்டிக்காக இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அது உடையதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம குழந்தைங்க கையில் பட்டாலும் ஏதாவது ஒன்று ஆகலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம துணியில் நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டும் போது நமக்கு அதில் அழுக்கானா கூட அதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி நமக்கு யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரியே அடுத்த கார்னரில் எடுத்து அதையும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும். இதை உள்ளே கொடுக்குற லைனிங் கிளாத் முடித்ததுக்கப்புறம் இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் எடுத்து அதே மாதிரியே ஃபஸ்ட்டு அது எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே மடித்து இதுலேயும் தையல் ஓட்டிக்கலாம். ஆரம்பிக்கும் போது டபுள் ஸ்டிச், எண்டுலேயும் டபுள் ஸ்டிச் ஓட்டிக்கோங்க. இப்போ நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் சின்ன பேக் செய்கிறேன். இதே மாதிரியே நான் ஒரு பெரிய பேக் ரெடி பண்ணி அதிலே நான் நிறைய திங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி சின்னதாக உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அழகாக குட்டி பிள்ளைங்களுக்கு கூட நம்ம கொடுத்தோம்னா அதை விளையாட்டு திங்ஸ் ஏதாவது போட்டு, விளையாட்டு பொருட்கள் நிறையா அங்கங்கே சிதறி கிடக்கும், அதெல்லாம் போட்டு வச்சுக்கவும் ரொம்பவே யூஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த பேகை நம்ம மெயின் ஃபேப்ரிக்காக எடுத்தது திருப்பிக்கலாம். ஆனால் நம்ம லைனிங்காக எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த 2 பையுமே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு 2யுமே வெளிப்பக்கமாக இருக்கிறத ஜாயின் பண்ணணும். அடித்தேன் பார்த்திங்களா, அந்த 2 கார்னரையும் ஜாயின் பண்ணி அதிலேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று எக்கு தப்பாக ஆகிடும். 2 ஜாயிண்ட்டுமே நம்ம திருப்பும் போது ஒரே ஈவனாக வரணும். அந்த மாதிரி பார்த்து கிளாத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நல்லா ஸ்டிஃபான கிளாத் இருந்தாலும் இன்னும் சூப்பராக அது நல்லா நிற்கும், மடிப்பு எடுத்தாலும் நல்லா நிற்கும் அப்படின்ற மாதிரி கிளாத் இருந்தாலும் அதுவும் கூட எடுத்துக்கலாம், அது நல்லாவே நிற்கும். இது கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ண நைட்டி ரொம்பவே தொலைன்னு போயிடும் பார்த்திங்களா, காட்டன்னால் அந்த மாதிரி போயிடுச்சு.
பட் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா அழகாகவே வந்துருந்துச்சு. இந்த சின்ன பேஸ்கெட் அழகாக இருந்துச்சு. ஒரே ஈவனாக வச்சு அடியிலேருந்து அப்படியே மடிப்பு எடுத்து விட்டுக்கோங்க. ரெண்டுமே ஒரே ஃபுல்லாகவே அடிக்க வேணாம். நம்ம வந்து கொஞ்சமாக பாதியில் வந்து கேப் விட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். எதுக்காக அந்த கேப்னால் நம்ம வந்து இப்போ திருப்ப போகிறோம். நமக்கு உள்ளுக்குள்ளே தையல் வந்து தெரியவும் கூடாது, வெளியிலையும் தையல் தெரியக்கூடாது. அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இதை வந்து திருப்பிக்கலாம். இப்போ நான் திருப்பதை அந்த ஓட்டை கொஞ்சமாக ஒரு கேப் விட்டு ஓட்டை விட்டுருப்போம். அந்த ஓட்டைக்குள்ளே வந்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இப்படி வரும். இப்போ அதை அப்படியே உள்ளே தள்ளிட்டோம். பார்த்திங்கன்னா நமக்கு லைனிங் கிளாத்லையும் தையல் தெரியாது, வெளியில் தையல் தெரியாது. மெயின் ஃபேப்ரிக்லையும் தையல் வந்து வெளியில் தெரியாது. இப்போ திருப்பிட்டோம் பார்த்திங்களா. இப்போ அழகான பேஸ்கெட் மாதிரி குட்டியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓரங்களில் வந்து நம்ம மேலாக தையலை போட்டுக்கலாம். இந்த இடம் தான் நம்ம கேப் விட்ட இடம். கேப் விட்ட இடத்தையும் ஈவனாக மடிச்சுட்டு அதுக்கு மேலேயே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கலாம். அந்த கேப் விட்ட இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் நழுவி போயிடும். தையல் நழுவி போயிடாமல் ஸ்ட்ரைட்டாகவே ஓரமாக நம்ம வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பேஸ்கெட் வேலை வந்து முடிஞ்சிடும். மேலாக அந்த ஓரங்கள்லேயே நம்ம வந்து அடிச்சுட்டே வந்தால் இது படிமான தையல் மாதிரி நம்ம அடிச்சுட்டே வந்தோம். பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆங்கர் வைக்கணும். ஆங்கருக்காக நான் அதே பை நான் எடுத்தேன் பார்த்திங்களா, அந்த பையிலேயே தான் இந்த பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் சமமான அளவுக்கு எடுத்து அந்த ஆங்கரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்த ஆங்கரையும் ரெண்டு பக்கமும் ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ குட்டி துணி கூட வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் சீப்பும் எண்ணெய் டப்பாவும் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது வந்து மெயினாகவே பாத்திரம் வளர்க்குற எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி, இது வந்து தேங்காய் பூ டவல்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் டவல் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணும். அதனால் இந்த நான் டவல் எடுத்திருக்கேன். குட்டியாக உங்ககிட்ட எந்த ஒரு கர்ச்சீஃப் இருந்தாலும் அந்த மாதிரி கொஞ்சம் கனமாக இருந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரியே 2 காடா பீஸ் சைஸுக்கு நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஒரே ஈவனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஆங்கர் வைக்கணும். ஆங்கருக்கு வந்துட்டு அதே அளவுக்கு சின்னதாக ஒரு 9 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துகிட்டு ஆங்கரையும் இந்த 2 பீஸுக்கும் நடுவுலையும் வச்சு எடுத்துக்கோங்க. வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம பாத்திரம் கழுவிட்டு நம்ம பாத்திரம் கழுவி முடித்தோன்னா அந்த தண்ணி நம்ம கையில் ஒட்டியிருக்க தண்ணியை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ட்ரெஸ்ஸில் தான் துடைச்சிக்குவோம். அந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸில் துடைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு நம்ம கை கழுவி முடித்தோன்னா அந்த ட்ரெஸ்ஸு ஈரமாகிடும். அதோட எதனால் ஒன்று கையில் ஒட்டினா கூட அது நம்மளோட ட்ரெஸ்ஸில் தான் ஒட்டும். நம்ம எல்லா பெண்களுமே சரி, நம்ம வந்துட்டு பண்ணுற ஒரே மிஸ்டேக்கு இது தான். நம்ம வந்து கை கழுவினாலும் சரி, சாப்பிட்டோன்னே கை கழுவினாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம உடனே நம்ம ட்ரெஸ்ஸில் தான் தடவிப்போம். எனக்கு இப்படி சொன்னோன்னே எனக்கு இந்த மூவி சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. இதில் 2 பேருமே அவங்க ட்ரெஸ்ஸில் தான் தடவிக்குவாங்க. தனுஷும் சரி, டாப்ஸியும் சரி. ஆனால் அவங்க ரியல் லைஃப்பில் அப்படி இருக்க மாட்டாங்க. நான் என்னோடய ரியல் லைஃப்பில் இப்படி தான் இருக்கிறேன். இனிமேல் மாற்றிக்கணும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சுருக்கமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு கர்ச்சீஃப் எடுத்தாலும் சரி, எந்த டவல் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம எந்த காடா பீஸ் அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த சைஸுக்கு துணியை வந்து நம்ம மடித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆங்கர் அடித்ததுக்கப்புறம் 2 கிளாத்து அந்த 2 காடாவுக்கும் நடுவில் நம்ம மடித்து அடித்தது கர்ச்சீஃபை வந்து ஒரே ஈவனாக நம்ம எந்த அளவுக்கு காடா சைஸ் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மடிப்பு வச்சுக்கலாம். மடிப்பு வச்சு 2க்கும் நடுவில் வச்சு இதே மாதிரியே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலாகையே டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இது சைட்லேயும் வந்து ஓப்பன் இருந்துச்சுன்னா அந்த சைட்லேயும் ஓப்பனை வந்து அடைச்சிடலாம். சைடு ஓப்பனே அடைச்சிட்டோன்னா இது வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங்கில் 150 ரூபா இந்த ஒரு பீஸு. ஜஸ்ட்டு ஒரு நம்மள்கிட்ட ஒரு 10 ரூபா கர்ச்சீஃப் இருந்தாலே போதும். 10 ரூபா கர்ச்சீஃப்லாம் நம்மக்கிட்ட பழைய துணி தான். அந்த காடா துணியுமே நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பையில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆங்கர் நம்மக்கிட்ட இருக்க பையில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மிஷின் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது. நீங்கள் அப்படி உங்கள்கிட்ட மிஷின் இல்லாலையும் பக்கத்தில் வந்து இந்த வீடியோவை காட்டி கூட நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கை துடைக்கிற டவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து